கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, பரலோகத்தின் குடிமக்களே, உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு இயேசு கிறிஸ்துவின், அதாவது நம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய இல்லம் ஒரு இனிய இல்லமாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய வீட்டில் சந்தோஷம், சமாதானம் இருக்க வேண்டும். தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்க வேண்டும். நம் வீட்டை பேணி பாதுகாத்து உருவாக்க வேண்டியது நமது பொறுப்பாக இருக்கின்றது. வேதம் கூறுகிறது, நம்முடைய வீடு ஒரு சிறிய ஏதேன் தோட்டம். ஆம், ஏதேன் தோட்டத்தில் உள்ள மகிழ்ச்சியும் தேவ பிரசன்னமும் நம் இல்லத்தில் இருக்க வேண்டும். நமது இல்லம் ஒரு சிறிய பரதேசி, அதாவது எ லிட்டில் பாரடைஸ். இயேசு கிறிஸ்து உலாவும் இடமாக இருக்க வேண்டும். நமது வீடு ஒரு சிறிய நோவாவின் பேழையாக இருக்கின்றது. இந்த பரபரப்பான உலகத்தில் ஒரு புகலிடம் நமக்கு தேவை. அந்த புகலிடம்தான் நமது இல்லமாக இருக்கின்றது. மேலும் நமது இல்லம் ஒரு சிறிய ஆசாரிப்பு கூடமாக இருக்கின்றது. ஒரு சிறிய எருசலேம் தேவாலயமாக இருக்கின்றது. ஒரு சிறிய கிறிஸ்துவின் ஆலயமாக இருக்கின்றது. இதன் அடிப்படையில் இன்று நமது தேவ செய்தி ஒரு உற்சாகமூட்டும் தேவ செய்தியாக இருக்கின்றது. தேவ செய்தியின் தலைப்பு ஹோம் ஸ்வீட் ஹோம், இல்லம் இனிய இல்லம் என்பதாகும். ஹோம் ஸ்வீட் ஹோம், இதை 3 பகுதிகளாக நாம் பார்க்கலாம். நம்முடைய வீடு ஒரு ஸ்வீட் ஹோம், ஒரு இனிய இல்லமாக இருக்க வேண்டும் என்றால் அது ரட்சிப்பின் வீடாக இருக்க வேண்டும். அது பரிசுத்தமான வீடாக இருக்க வேண்டும். அது பாதுகாக்கப்பட்ட வீடாக இருக்க வேண்டும். முதலாவதாக நமது வீடு ஒரு ரட்சிப்பின் வீடு. வேதத்தில் நீதிமொழிகளில் நாம் என்ன வாசிக்கிறோம்? ஞானம் தன் வீட்டை கட்டுகிறது. மற்றும் ஒரு வசனம் கூறுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். சங்கீதத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் வீட்டை காவாராகில் அதை காக்கிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நம் வீட்டை கட்டி கொடுக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் அநேக வீடுகளில் ஒரு மனப்பாடு இல்லை, ஒற்றுமை இல்லை, அன்பு இல்லை, சமாதானம் இல்லை. எங்கு பார்த்தாலும் வீடுகளில் சண்டை, சச்சரவு, வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம், இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு அந்த வீட்டில் இல்லை. இயேசு கிறிஸ்து இருந்தால் மட்டும்தான் நமது வீடு ஒரு ரட்சிப்பின் வீடாக இருக்கின்றது. நமது வீட்டில் நம் பிள்ளைகள் வெற்றி மேல் வெற்றி அடைந்து அவர்கள் சிறந்திருக்க வேண்டுமென்றால் நம் இல்லங்களில் ஜெபக்கூட்டம் இருக்க வேண்டும், குடும்ப ஜெபம் இருக்க வேண்டும், வேத வாசிப்பு இருக்க வேண்டும். அப்பொழுது வேதம் என்ன கூறுகிறது? நம் பிள்ளைகள் யாவரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். மற்றொரு வசனம் கூறுகிறது, நம்முடைய வாலிப பிள்ளைகள் நம்முடைய பந்தியை சுற்றி ஒலிவ மரக்கன்றுகளைப் போல இருப்பார்கள். இப்படிப்பட்ட வீடு தான் ரட்சிப்பின் வீடாகும். அன்று இயேசு கிறிஸ்து சகேயு வீட்டுக்கு சென்று இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று கூறினார்.
அதே மாதிரி நம் வீட்டிற்கும் இயேசு கிறிஸ்து வந்து இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று கூற வேண்டும். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 19:9. இயேசு சகேயுவை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்றார். நம் வீட்டிற்கு ரட்சிப்பு வேண்டும், ரட்சிப்பின் வீடாக இருக்க வேண்டும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? சகையை போல தேடி தேடி இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். அவரை பார்க்க ஆவலுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவரை பார்ப்பதற்கு தடைகள் வந்தால் அதை மீறி நாம் அவரை பார்க்க வேண்டும். நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் இயேசு கிறிஸ்து 10 அடி எடுத்து நம்மிடத்தில் வருவார். நம்மிடத்தில் வந்து என்ன கூறுவார்? என் மகனே, என் மகளே, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று நம்மை அழைப்பார். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓடோடி வர வேண்டும். இயேசுவின் கரத்தை பிடித்து நம் வீட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டும். இயேசுவை நம் வீட்டின் ராஜாவாக வைக்க வேண்டும். அவருக்கு போஜனம் கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் தேடி அலையும் ஒரு இருதயம் நமக்கு இருக்கின்றதா? இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்க்கும் ஆவல் நம் உள்ளத்தில் இருக்கிறதா? அப்பொழுதுதான் நம் வீட்டிற்கு ரட்சிப்பு வரும். இந்த ரட்சிப்பு குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. நம் வீடு ரட்சிப்பின் வீடாக இருக்க வேண்டுமென்றால் ஒரு கண்டிஷன், அது வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. மேலும் நாம் என்ன சொல்ல வேண்டும்? யோசுவாவை போல, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம், அவர் ஒருவரையே ஆராதனை செய்வோம், அவருக்கே நாங்கள் துதிகனம் மகிமையை ஏற்றுக்கொள்வோம் என்று கூற வேண்டும். ஆம், இப்படிப்பட்ட தருணத்தில்தான் நமக்கு நமது வீடு ரட்சிப்பின் வீடாக மாற்றப்படும். அது ஒரு ரட்சிப்பின் கூடாரமாக இருக்கும். நீதிமானின் கூடாரம் ரட்சிப்பின் கூடாரமாக இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. ஒரு வசனம் கூறுகிறது, நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்குமா. வெளியே இருந்து கேட்கும் பொழுது ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கும். அதாவது நீதிமான்களாகிய நாம் நம்முடைய ரட்சிப்பின் வீட்டில் இருக்கும் பொழுது அங்கிருந்து துதி கீதங்கள் மற்றவர்களுக்கு கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. நாம் ஜெபிக்கும் ஜெபத்தொனி மற்றவர்களுக்கு கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. நாம் வாசிக்கும் வசனங்கள் மற்றவர்களுக்கு கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. இதுதான் நீதிமானின் கூடாரமாக இருக்கும். நீதிமானின் கூடாரத்தில் இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆளுகை செய்வார். அவ்வாறு செய்யும் பொழுது நாம் எப்படி இருப்போம் என்று உன்னத பாட்டில் ஒரு வசனம் கூறப்பட்டிருக்கிறது. உன்னத பாட்டு 4:12 கூறப்பட்டிருக்கிறது, நாம் அடைக்கப்பட்ட தோட்டமாகவும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறோம் என்று கூறப்பட்டிருக்கிறது. அடைக்கப்பட்ட தோட்டம் நமது வீடு செழிப்பான வளமான கனி தரும் வீடாக இருக்கும். நமது வீடு நீரூற்றாக இருக்கும், ரட்சிப்பின் நீரூற்றாக இருக்கும். ரட்சிப்பின் நீரூற்றிலிருந்து ஜீவ தண்ணீர் புரண்டோடி வரும். ஜீவ தண்ணீர் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு. ஆம், நாம் அந்த ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து ஜீவ தண்ணீரை மொண்டு கொண்டு வருவோம். மேலும் நமது வீடு தண்ணீர் எடுக்க எடுக்க அங்கு ஊறும் ஒரு கிணறு போல இருக்கிறோம். இப்படிப்பட்ட வளமான வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்படும். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கும் என்று வசனம் கூறுகிறது. நம்ம வீடு ஒரு அரண்மனை, அதில் சுகம்தான் இருக்கும், அதில் சமாதானம்தான் இருக்கும். உன் கூடாரத்தை விசாரிக்கும் பொழுது அதில் குறைவை காண மாட்டாய். ஏனென்றால் குறைவை நிறைவாக்கும் இயேசு கிறிஸ்து நம் வீட்டில் தலைவராக இருக்கின்றார். இன்று நம் வீட்டில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோமா?
கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தினல் 3:20 என்ன கூறுகிறது? உன் வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து உன்னோடு கூட போஜனம் பண்ணுவேன், நீயும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவாய் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். வாசலில் தட்டும் கதவு நமக்கு இருக்கின்றது. அந்த சத்தத்தை கேட்டு நாம் ஓடோடி வர வேண்டும். அதுவும் இல்லாமல் எம்மாவு சீஷர்களைப் போல வருந்தி இயேசுவினிடம் அழைத்து வர வேண்டும். அப்பொழுது அவர் நமக்கு வேத பாடம் எடுப்பார். இரண்டாவதாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதியில் நாம் என்ன பார்க்கிறோம்? நம்முடைய வீடு இனிய இல்லமாக இருக்க வேண்டுமென்றால் அது பரிசுத்தமான வீடாக இருக்க வேண்டும். நாம் ஆராதிக்கும் தேவன் பரிசுத்தர், நாம் பரிசுத்தர். நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆலயமாக இருக்கிறது. நாம் இருக்கும் இடம், நமது இல்லம் பரிசுத்தமான வீடாக இருக்கப்பட வேண்டும். நாம் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். அன்று யாக்கோபு எப்படி அவனும் அவனுடைய வீட்டாரையும் சுத்திகரித்தானோ அதே போல இன்று நாமும் நம் வீட்டாரும் நம்மை சுத்திகரித்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம் வீட்டில் இருக்க வேண்டுமென்றால் அதை புதைத்து விட வேண்டும். வேதம் என்ன கூறுகிறது? தேவன் யாக்கோபை பார்த்து கூறுகிறார், நீ பெத்தேலுக்கு போய் எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு என்று கூறினார். உடனே அவன் சுத்திகரித்தான், தன் வீட்டை சுத்திகரித்தான், வீட்டில் உள்ள அனைவரையும் சுத்திகரித்தான். இதுதான் பரிசுத்தமான வீடாக இருக்கும். அந்த வசனத்தை இப்பொழுது உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 35:2. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் என்றார். நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். தேவ ஆசீர்வாதம் அவர்களோடு கூட வந்தது. என்ன நடந்தது? பிற ஜாதியினர் அவனை பின்தொடரவில்லை, அவனுக்கு தீங்கு நினைக்கவில்லை, அவனோடு போரிடவில்லை. வேதம் எச்சரிக்கிறது, நமது வீடு ஒரு பரிசுத்தமான வீடாக இருக்க வேண்டும் என்று. சாபத்துக்கீடானது ஒன்றும் நமக்கு வரக்கூடாது, தீட்டுப்பட்டது ஒன்றும் நம் வீட்டில் இருக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத ஆபாச காட்சிகள், படங்கள் ஒன்றும் நம் வீட்டில் இருக்கக்கூடாது. குடி மற்றும் ட்ரக் ஒன்றும் நம் வீட்டில் இருக்கக்கூடாது. மாந்திரீகம் மற்றும் மந்திரம் கட்டுகள் ஒன்றும் நம் வீட்டில் இருக்கக்கூடாது. வீட்டில் தேவனுக்கு பிரியமில்லாத ஆபாசமான தீட்டுப்பட்ட காரியங்கள் ஒன்றும் இருக்கக்கூடாது. ஆகான் எச்சரிப்பை இப்பொழுது நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். என்ன கூறுகிறார்? ஆகானுக்கு என்ன நேர்ந்தது? அவன் சாபத்துக்கீடான பாபிலோன சால்வையும் பொன்னையும் வெள்ளியும் தன் கூடாரத்தின் நடுவில் புதைத்தானா. பாருங்க, வீட்டுக்கு நடுவில் புதைச்சி வச்சிருக்கான். என்ன நடந்தது? அவனும் அவனுடைய வீட்டாரும் கல்லெறிந்து கொல்லப்பட்டார்கள். நம் வீட்டில் இப்படிப்பட்ட எதுவும் சாபக்கீடானது எதுவும் இருக்கக்கூடாது. நம் வீட்டில் சில வேளை பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? ஃபோனில் ஆபாசமான காட்சிகளை பார்ப்பார்கள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சாபம் நம் வாசற்படியில் படுத்திருக்கும். எனவே நம் வீட்டில் துதியின் சத்தம் மட்டும் கேட்க வேண்டும். பரிசுத்தாவியினால் நிரம்பி பல பாஷை பேசும் சத்தம் கேட்க வேண்டும். அதுவும் இல்லாமல் நம் வீடு ஒரு தர்மம் செய்யும் இடமாக இருக்க வேண்டும். அது ஒரு தர்மசாலையாக இருக்க வேண்டும். ஏழைகளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் ஒரு வீடாக இருக்க வேண்டும். கொர்நேலி வீட்டுக்கு போய் பாருங்கள், அங்கே என்ன நடந்தது? வேதம் கூறுகிறது, அவன் தேவனுக்கு பயந்து அவன் மிகுதியாய் தர்மம் செய்தானாம், ஜெபித்து கொண்டே இருந்தானாம். அதனால் என்ன செய்தான்? ஒரு ஜெபக்கூட்டம் ஒன்று அரேஞ்ச் பண்ணான். அந்த ஜெபக்கூட்டத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாவற்றையும் கூப்பிட்டான். ஸ்பெஷல் ஸ்பீக்கர் பேதுரு வந்தான். அவன் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொன்னான். வீடு தேவ பிரசன்னத்தால் நிரம்பினது, வசனத்தால் நிரம்பினது, பரிசுத்தாவியினால் நிரம்பினது. எல்லோரும் பரிசுத்தாவின் வரங்களை பெற்றார்கள், ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அதுதான் பரிசுத்தமாக்கப்பட்ட வீடு. நாம் பரிசுத்தவான்களாக இருக்கும் பொழுது நாம் எந்த இடத்துக்கு சென்றாலும் அந்த வீடும் பரிசுத்தமாக்கப்படும், தேவனால் ஆசீர்வதிக்கப்படும்.
யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் ஒரு அடிமையாக எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். போத்திபார் வீட்டில் விசாரணைக்காரனாக இருந்தபோது வசனம் கூறுகிறது, கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த போத்திபாரின் வீட்டை ஆசீர்வதித்தார். நம் வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆம், ஒரு வசனம் மிக அழகாக கூறப்பட்டிருக்கிறது. அதாவது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. கிறிஸ்து பரிசுத்தர், பேலியாள் அசுத்தன், சாத்தான். நோ கனெக்ஷன், நோ ரிலேஷன். நாம் கிறிஸ்துவுடன் இருந்தால் நம் வீடு பரிசுத்தமாக்கப்பட்ட வீடாக இருக்கும். இயேசு கிறிஸ்து நம் வீட்டில் உலாவே நாம் அவருடைய குமாரரும் குமார்த்திகளுமாய் இருக்கிறோம். கடைசியாக கொடுக்கப்பட்ட வீடு என்ன வீடு என்றால், பாதுகாக்கப்பட்ட வீடாக இருந்தால்தான் நமது இல்லம் இனிய இல்லமாக இருக்கும். ஆம், இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள் நம் வீடு பாதுகாக்கப்பட வேண்டும். தீமை நின்றும் தீங்கி நின்றும் தீவினையின்றும் நம்முடைய வீடு பாதுகாக்கப்பட வேண்டும். சாத்தானினின்று நம் வீடு பாதுகாக்கப்பட வேண்டும். சூறாவளி, காற்று, சுனாமி இவற்றிலிருந்து நம் வீடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள் நம் வீடு கட்டப்பட்டிருக்க வேண்டும். அன்று இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும் பொழுது அவர்கள் வீட்டில் இரத்தம், அதாவது பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்பட்டிருந்தது. அதனால்தான் சங்கார தூதன் அவர்கள் வீட்டுக்குள் நுழைந்து மரணத்தை கொண்டு வரவில்லை, எகிப்தியர் வீட்டுக்குள் மட்டும் போனான் என்று வசனம் கூறுகிறது. அதை இப்பொழுது உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும்போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது. எப்படி இஸ்ரவேல் மக்களின் வீட்டில் இரத்தம் பாதுகாப்பாக இருந்ததோ அப்படியே நம்முடைய வீட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற இரத்தம் பாதுகாக்காக இருக்க வேண்டும். அப்பொழுது என்ன நடக்கும்? இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும், மத்தியானத்தில் பாழாகும் சங்காரத்திற்கும் நம் வீடு ஒருபோதும் அழிந்து போகாது. வாதையும் கொள்ளை நோயும் நம் வீட்டை அணுகாது. பில்லி சூனியம், மந்திரம் நம் வீட்டை அணுகாது. ஆம், ராகாப் வேசியின் வீட்டில் அவளுடைய ஜன்னலில் ஒரு சிகப்பு கயிறு கட்டப்பட்டு இருந்தது. அந்த சிகப்பு கயிற்றின் மூலம் அவளும் அவள் வீட்டாரும் பாதுகாக்கப்பட்டார்கள். கானான் தேசத்திற்கு சென்றார்கள். சிகப்பு கயிறு எதை முன்னோடியாக குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்த இரத்தத்திற்கு முன்னோடியாக இருக்கிறது. நோவா என்ன செய்தான்? பேழை செய்தான். அந்த பேழையின் உட்புறத்தை ஒரு கீலின் மூலம் அதை பூசினான். கீல் எனப்படுவது கீலியாத்தின் பிசின் தைலம். கீலியாத்தின் பிசின் தைலம் எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறிக்கிறது. ஆம், அதே போல நம்முடைய வீடு இனிய இல்லமாக, சந்தோஷமான சமாதானமான வீடாக இருக்க வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் அது பூசப்பட்டிருக்க வேண்டும். அவருடைய இரத்த கோட்டைக்குள் அவர் நம்மை வைத்து கொள்வார். அப்பொழுது ஆசீர்வாதமான வீடாக இருக்கும். நம் வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்க வேண்டும்? சீமோன் என்ற ஒரு பரிசேயன் இருந்தான். அவன் பரிசேயன் என்றாலும் அவன் பாவி என்று அழைக்கப்பட்டிருந்தான். அவன் வீட்டிற்கு இயேசு கிறிஸ்து விருந்தாளியாக சென்றார். ஆம், we are the host for our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து பாவிகளாகிய நம் வீட்டிற்கு விருந்தாளியாக வர வேண்டும். நாம் அவரை உபசரிக்க வேண்டும், அவருக்கு போஜனம் கொடுக்க வேண்டும். அநேகர் அந்த வீட்டில் வந்து தேவனுடைய வார்த்தையை
இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டார்கள். அதே போல் நம் வீடும் இருக்க வேண்டும். யவீருவின் வீட்டை போல இயேசு கிறிஸ்துவை வருந்தி வருந்தி அழைத்து கொண்டு வர வேண்டும். அப்பொழுது நம் வீட்டில் சுகம் இருக்கும், வியாதி பறந்து போய்விடும். மார்த்தாளை எடுத்துக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் வரும் பொழுது அவரை உபசரித்தாள் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆம், அவருக்கு பணிவிடை செய்து அவருக்கு போஜனம் கொடுத்து அவரை உபசரித்தாள். இயேசு கிறிஸ்துவை நம் வீட்டில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நம் வீட்டில் இருக்கும் பொழுது அவருக்கு உபச்சாரம் செய்ய வேண்டும். எந்த விதமான உபச்சாரம்? அவரை துதித்து பாட வேண்டும், அவர் வசனத்தை கேட்க வேண்டும். பரிசுத்தாவின் நிறைவு நமக்குள் இருக்கக்கூடியதாக இருக்கும். பாவியான ஸ்திரீயாகிய மரியாளை எடுத்துக்கொள்ளுங்கள். அவள் என்ன செய்தால், நளதம் என்ற விலையேறப்பட்ட தைலத்தால் இயேசுவின் பாதத்தை கழுவினாள், தன்னை அர்ப்பணித்தாள். அதே போல் இயேசு கிறிஸ்து நம் வீட்டிற்கு வரும் பொழுது நம்மையே அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். லவோதிக்கா சபையில் நிம்பா என்ற ஒரு வீட்டில் சபை கூடி வந்தது என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த காலத்தில் ஹவுஸ் சர்ச்சஸ் இருந்தது. அதாவது இந்த காலத்தில் எங்கே பார்த்தாலும் நம்ம சர்ச் என்ன செய்கிறோம், ஒரு பில்டிங் எழுப்பிடுறோம். ஆனால் அந்த காலத்தில் அவ்வாறு இல்லை. எருசலேம் தேவாலயம் இருந்தது, சிற்றாலயங்கள் இருந்தது. இந்த நிம்பா என்கிறவன் தன் வீட்டில் ஒரு ஹவுஸ் சர்ச் வச்சுருந்தான். அதே போல் நம் வீட்டிலும் ஜெப கூட்டம் நடக்க வேண்டும். அப்பொழுது தான் நம் வீடு ஒரு இனிய இல்லமாக, ரட்சிப்பின் வீடாக, பாதுகாக்கப்பட்ட வீடாக இருக்கும். நம்முடைய வீடு எப்படி கட்டப்பட்டிருக்க வேண்டும்? இயேசு கூறின உவமையின்படி புத்தியுள்ள மனுஷனைப் போல நாம் கன்மலையின் மேல் நம் வீட்டை கட்டியிருக்க வேண்டும். அப்பொழுது பெருமழை வரலாம், வெள்ளம் வரலாம், சுனாமி வரலாம், நம் வீடு அழிந்து போவதில்லை, நிர்மூலமாக்கப்படுவதில்லை. ஏனென்றால் நம் வீட்டின் அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்து. கன்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் நம்ம வீட்டை கட்டி இருக்க வேண்டும். மற்றொரு உதாரணத்தை நான் கொடுக்கிறேன். தீமோத்தேயு வீட்டுக்கு சென்று பார்ப்போம். அங்கு அவளுடைய பாட்டி தீமோத்தேயுக்கு எதெல்லாம் ஊக்குவித்தாள்? வசனத்தையும் விசுவாசத்தையும் ஊக்குவித்தாள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதே போல் நம் வீட்டில் நம் பிள்ளைகள் அவர்கள் தாத்தா பாட்டியிடமிருந்து வேத வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். மற்றொரு பியூட்டிஃபுல் வசனம் இருக்குது. அந்த வசனம் என்னவென்றால் எபிரேயர் 1:14 இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் நம் வீட்டில் பணிவிடைக்காரர்களாக இருப்பார்களாம், நமக்கு பணிவிடை செய்கிறார்கள். they are the servants of us. எப்பொழுது நம் வீடு ஒரு பாதுகாப்பான வீடாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நம் வீட்டை நிலைநிறுத்துவார், பாதுகாப்பார். நம் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் பலத்தையும் செல்வத்தையும் அபரீதமாக கொடுப்பார். ஒரு சிறு இல்லஸ்ட்ரேஷன். 5 வயது ஜான் இருந்தான். அவங்க அம்மா கிச்சனில் அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு தயார் பண்ணி கொடுத்திருந்தார்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, நீ போய் அந்த ஸ்டோர் ரூமில் டொமேட்டோ சாஸ் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வா என்று கூறினார்கள். அவன் ஸ்டோர் ரூமுக்கு போனால் அது ஒரே டார்க், ஒரே இருட்டு. பயந்து ஓடி வந்தான். அம்மா அங்கே இருட்டாக இருக்குது, நான் போக மாட்டேன்னு. உடனே அவன் சொன்னான், நம் வீட்டில் ஒவ்வொரு அறையிலும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் இருக்கிறது, ஸ்டோர் ரூமில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், நீ போய் எடுத்துக்கொண்டு வா, பயப்படாதே என்று கூறினார். அவள் வாசலில் நின்றுக்கொண்டு விசுவாசத்தோடு சொன்னான், இயேசுவே நீர் இந்த ஸ்டோர் ரூமில் இருக்க, எனக்கு உள்ளே வர பயமாக இருக்கு, நீ தயவுசெய்து அந்த டொமேட்டோ சாஸ் பாட்டிலை எனக்கு எடுத்துக்கொடுங்க என்று கூறினான். அதுதான் விசுவாசம், அதுதான் தேவனுடைய பிரசன்னம். இந்த பிரசன்னம் நம்மளுக்குள் இருக்க வேண்டும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வீடு இனிய வீடு. ஏனென்றால் அது ரட்சிப்பின் வீடு, பரிசுத்தமான வீடு, பாதுகாப்பான வீடு. கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பர்களே, நண்பர்களே, நாம் விசுவாச வார்த்தைகளை கேட்டோம். ஜெபிப்போமா?
எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கும் எங்கள் பரம தகப்பனே, இப்பொழுது உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்டோம். எங்கள் வீடு ஒரு இனிய இல்லமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பிரசன்னம் நிரம்பிய வீடாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்பு நிரம்பிய வீடாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் நிரம்பிய வீடாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிற வீடாக இருக்க வேண்டும். ஆம் கர்த்தாவே, எங்கள் வீட்டை உம்முடைய இரத்த கோட்டைகள் வைத்து பாதுகாத்து கொள்ளும். நாங்கள் உமது பாதுகாப்பில், உமது நிழலில் நாங்கள் அடைக்கலம் புக கிருபை புரியும் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, நீர் வல்லவர், நல்லவர், கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், கருணை உள்ளவர். இப்பொழுதே வாரும், வந்து எங்கள் வீட்டிற்கு தலைவராக இரும். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை புரியும். எங்கள் இல்லத்தை ஆசீர்வதியும். அது ஒரு இனிய இல்லமாக இருக்கட்டும். ஆம் கர்த்தாவே, ஸ்வீட் ஹோம் ஸ்வீட், இதுதான் எங்கள் இல்லத்தின் ஒரு பெயராக இருக்க நாங்கள் வேண்டுகிறோம். நீர் எங்கள் வீட்டிற்கு தலைவராக இருப்பதற்காக நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஜெபத்தை நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே, நீர் ஏற்றுக்கொள்ளும். ஆமென், ஆமென். நற்கந்தம் வீசும் சோலையாயினும், நல்ல தண்ணீர் ஓடும் பள்ளத்தாக்கிலேயும், இயேசுநாதர் பின் சென்றே மோட்சம் நாடுவேன். விண்ணில் சூடும் கிரீடம் நோக்கி ஓடுவேன். பின் செல்வேனே, மீட்பார் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே, மீட்பார் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். கார்மேகம் மேலே மூடும் பள்ளமெங்கிலும், காற்று கோரமாக மோதும் சாணத்திலும், இயேசு பாதை காட்ட சற்றும் அஞ்சவே மாட்டேன். ரட்சகர் கை தாங்க தைரியம் கொள்ளுவேன். பின் செல்வேனே, மீட்பார் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே, மீட்பார் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். கிட்டி சேருவேன். மேடானாலும் காடானாலும் பின் செல்லுவேன். மீட்பாரானாய் மோசமின்றி சுகமே காப்பார். விண்ணில் தாசரோடு சேர்ந்து வாழ்விப்பார். பின் செல்வேனே, மீட்பார் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே, மீட்பார் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன்.